நான் நான் உள்ள வரலாமா? வாடா, என்ன அந்த பக்கம் சேர் எடுத்து போட்டு உக்காரு. உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்க வந்தியா? என்ன விஷயம்? அது நான் ஒரு தீசிஸ் பண்றேன். அதுக்காக ஒரு டிரான்ஸ்ஜெண்டரா மாறுற ஃபீலிங்ஸ் வர்றப்போ இந்த சொசைட்டில என்னென்ன ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்றீங்கன்னு ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். நான் ஹெல்ப் பண்றேன், ஆனா நீ அண்ணா கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. சரி. கேளு. உங்க அண்ணா இதுக்கு சப்போர்ட் பண்றாரு. அண்ணனுக்கு டவுட் இருக்கு, ஆனா இதுவெல்லாம் அவரை கேட்டதே இல்லை. உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டில் பொண்ணா பொறுக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவங்க ஆசை கனவு எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிடணும். அதை மீறி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்தா ஒன்று அடுத்த நாள் சூசைட்னு நியூஸ் வரும், இல்லையா பொண்ணு படிக்க ஊருக்கு போயிருக்கான்னு செய்தி வரும். அண்ணனுக்கும் எனக்கும் 12 வயசு வித்தியாசம். பாட்டி என்கிட்ட ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்க, நான் ஆம்பளை பையனு தெரிஞ்ச அப்புறம் தான் என் அண்ணன் கையிலேயே எடுத்தாங்க. அந்த வயசுலேயே அவருக்கு பொம்பளை பிள்ளைனா அவ்வளோ வெறுப்பு. இப்போ சொல்லவா வேணும்? எனக்கு ஏற்றுக்க மாட்டாருடா வெற்றி. சரிண்ணா, அப்போ உங்களுக்கு இந்த ப்ராஸ்டிடியூட் பத்திலாம் தெரியுமா? இல்லை நீங்க முழுசா மாறிட்ட அப்புறம்? வெற்றி, அப்போ நான் ப்ராஸ்டிடியூட் பண்ண போவேன்னு சொல்ல வரியா? சரி, நான் ஒன்று கேட்குறேன். நாங்கள் போய் படுத்தா எங்களை ப்ராஸ்டிடியூட்னு சொல்கிறீங்களே, எங்கள் கூட வந்து படுக்கிறீங்களா? அப்போ ஆம்பளைங்க நீங்களும் தான்டா ப்ராஸ்டிடியூட். அது என்ன எப்பவுமே அந்த பொண்ணு ப்ராஸ்டிடியூட் அந்த திருநங்கை ப்ராஸ்டிடியூட் சொல்கிறீங்களே? பிற்பாலும் அனைவரும் சமம் தானடா. நீங்கள் வேணா சொல்லலாம் பொண்ணு ஆணும் ஒன்றும் கிடையாது, ஆம்பளைங்க மாதிரி அவங்களால பலசாலியாகவும் வீரமாகவும் இருக்க முடியாதுன்னு. ஆனால் ஒரு பொண்ணால் மனதளவில் தைரியமாக ஃபேமிலியை ரன் பண்ண முடியும், வீரமான செயல்களையும் செய்ய முடியும். ஆணும் பெண்ணும் சமந்தான்றதுக்கு நாங்கள் தான் பெரிய உதாரணமே. இந்த சொசைட்டி போட்ட வட்டத்துக்குள்ளே நம்ம அடங்கியிருக்கணும்னு யார் சொன்னாங்க? நமக்கான உரிமையை நம்ம தானே கேட்கணும்.